أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான நோன்பாளிகளே, அல்லாஹ் தஆலா நாங்கள் பிடிக்கின்ற நோன்புகளை கபூலாக்குவானாக. இந்த நோன்புகளை செய்த நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமான கூலியை தருவானாக. அல்லாஹு தஆலாவுடைய அந்த கருணையின் வெளிப்பாடுதான் இந்த நோன்பாளி பிடிச்ச நோன்பு அது பயனுள்ளதாக, அங்கீகரிக்கப்பட்டதாக, குறையற்றதாக மாற வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஒரு சொல்யூஷன், அல்லாஹ் ஒரு அருமையான வழிமுறையை கற்றுத் தந்திருக்கிறான். அதுதான் ஜகாத்துல் ஃபித்ர் என்றது. நாங்க இன்றைய தினத்திலே ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக சில சட்டதிட்டங்களை பார்க்க முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையிலே உங்கள் எல்லோரையும் இழுத்து உங்களுக்கு சுவர்க்கத்தின் காணிக்கையை சொல்லிக் கொள்வதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது அது கட்டாயம், ஃபர்து. ஃபித்ரை பொறுத்தவரையில ஜகாத்துல் ஃபித்ர் என்பது கட்டாயம். ஜகாத்துல் ஃபித்ரை ஏன் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார் என்றதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது ரெண்டு காரணங்கள் சொன்னாங்க. ஃபர்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை எங்களுக்கு ஃபர்ல் ஆக்கினார்கள். ஃபர்ல், நான் லுஹர் தொழுவது ஃபர்லு, 5 நேர தொழுகையும் ஃபர்ல், அது மாதிரி ஃபர்த கட்டாயமாக்கினாங்க. என்ன காரணத்துக்கு என்று 2 காரணத்தை சொன்னார்கள். ஒன்று துஹுரத்தல் லிஸ்ஸாயிம், நோம்பாளிய பரிசுத்தப்படுத்துறதுக்காக. அந்த நோம்பாளி எதிலிருந்து பரிசுத்தப்படுத்துறது? மினல் லஹ்வி வல் ரஃபஸ். நோம்பு பிடிச்ச காலத்துல இந்த நோம்பாளி வீணா பேசி இருப்பாரு, வீணான ஒன்றை பார்த்து இருப்பாரு, அவரால் ஒரு தப்பு நடந்திருக்கலாம், அதெல்லாத்தையும் தொடச்சி அவரை இன்னும் ஒரு புனிதமான மனிதனாக மாற்றுறதுக்கு தான் அல்லாஹ் ஜகாத்துல் ஃபித்ரை கட்டாயப்படுத்தி. பாருங்க, ஜகாத்துல் ஃபித்ர் சுன்னத் அல்ல, ஃபர்லு. அந்த ஃபர்லாக ஆக்கி அந்த ஃபர்லான நோன்பை தொடக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்யணும். சிலதைக்கு மனசால விரும்பி நாங்க செய்யறது சதக்காக்கள். நீ விரும்பியோ விரும்பல செஞ்சாகணும் என்றுதான் ஃபர்ல். மனுஷன் இயற்கையாக விரும்பி செஞ்சால் அவனுடைய தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கணும். ஆனால் நீங்க விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் சொல்ற செய்கோ என்றது ஃபர்ல் என்றது. அந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஃபர்லாக்கி அந்த நோம்பாளி அல்லாஹ் சுத்தப்படுத்துற. சுப்ஹானல்லாஹ். அத ஃபர்லண்டி மட்டும் இல்லாட்டி மனுஷன் விரும்பினா கொடுக்காட்டி பல பேர் சும்மிப்பாங்க. அதனால ஒன்று துஹுரத்தல் லிஸ்ஸாயிம், இந்த நோம்பாளிய சுத்தப்படுத்துறது. 2வது காரணம்
வதுஅமத்தல் லில் மசாகீன், அந்த ஏழை எளியவர்களுக்கு உணவாக போகணும். பெருநாள் தினத்துல எல்லா மனிதர்களும் உண்டு மகிழ்ந்து வசதியான மனிதர்கள் சாப்பிட்டு குடித்து எல்லாம் இருக்கும்போது அந்த ஏழையிட வீடும் அடுப்பு பத்தோணும். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்குகிறார். ஜக்காத்துல் ஃபித்ர் யார் மீது கடமை, அவர் யாருக்காக கொடுக்கணும், எப்போது கொடுக்கணும், அது கடைசி டைம் என்ன, எதை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இந்த சப்ஜெக்ட் தான் இந்த கருப்பொருளாக அமைகிறது. ஒன்று, யார் மீது ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை என்றால், யாருக்கெல்லாம் செலவு கொடுப்பது எவருக்கு கடமையோ அவர் மீது அந்த செலவுக்கு கீழே வாழ்றவங்களோட ஜக்காத்துல் ஃபித்ரை அவருக்கு இருக்கணும். ஒரு வாப்பாண்ட தரத்தில் இருந்தால் அவருடைய மனைவி என்ற இந்த புள்ளகள் உம்மா எல்லாம். சில டைமுக்கு வீட்டுல வயது முதிர்ந்த உம்மா வாப்பா எங்கட செலவுல இருந்தா அண்ணன் அவங்களுக்காகவும் ஜக்காத்து ஃபித்ர் கொடுக்குறது. வீட்டுல ஒரு அடிமை ஒன்று இருக்கிற அந்த அடிமைக்கு எஜமான் ஜக்காத்துல் ஃபித்ர், அவருடைய ஜக்காத்துல் ஃபித்ர் எஜமான் கொடுக்கணும். ஏன்னா அந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் வீட்டுல செலவு யார்கிட்ட பொறுப்பில் இருக்கிறோ அவர் தான் கொடுக்கணும். சில குடும்பத்தில் ஒரு நாணம் ஒன்று முன்னுக்காய்த்தான் செலவழிக்கிறது, அவர் இந்த பொறுப்பு அவர் நிறைவேற்றணும். யாருக்காக கொடுக்கணும் என்று கேட்டா வீட்டில் உள்ள அவ்வளவு பேருக்காக கொடுக்கணும். நோம்பு பிடிச்சவங்க, நோம்பு பிடிக்காதவங்க, பிடிச்சவங்களுக்கு கொடுக்கணும், பிடிக்காதவங்களுக்கு. நீங்க பார்க்கலாம் சஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை ஃபர்லாக்கினார்கள். மின் ரமலான சாஅம் மின் தம்ர், பேரிச்சம்பழத்தில் ஒரு சாஉ, அவ் சாஅம் மின் ஷஈர், அல்லது கோதுமையில ஒரு சாஉ. யாருக்காக கொடுக்க சொன்னாங்க? அலல் அப்தி, வீட்டில் உள்ள அடிமைகள், வல் ஹுர்ரி, ஹுர் என்ற சுதந்திரமாக இருக்கிறார்கள், வதக்கரி வல் உன்சா, அதே போல வீட்டில் உள்ள ஆண்கள், வீட்டில் உள்ள பெண்கள், வஸ்ஸகீரி வல் கபீர், சிறியவங்க பெரியவங்க எல்லாருக்காகவும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். மினல் முஸ்லிமீன், முஸ்லிமாக இருக்கிற எல்லாருக்கும். அந்த வகையில ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உள்ள எல்லோருக்காகவும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். சிறியவங்க பெரியவங்க எல்லாருக்காகவும் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கணும். அந்த வகையில அவ்வளவு பேருக்காகவும் கொடுக்க ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வசதி இல்லாட்டி இந்த வாப்பா என்ன செய்வார் என்றால், முதலாவது தனக்காக ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பாரு. தனக்காக ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பாரு. அதுக்கு அடுத்தது வசதி இருக்கிறா அவர் மற்ற ஆட்களுக்காக ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வசதி இருந்தா கட்டாயமாக ஜக்காத்துல் ஃபித்ர் எல்லாருக்காகவும் கொடுக்கணும். ஆனா இல்ல, அதிகமான மனிதர்கள் இப்ப பெருநாள் வாங்குறதுக்கு நிறைய செலவழிக்கிறாங்க. அதை வாங்கணுமா, ஒரு செட் வாங்கணுமா, 2 செட் வாங்கணுமா, பல மாதிரி செலவழிக்கிறாங்க. ஆனா ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கறது சல் இல்ல. நாங்க தெளிவா விளங்கணும், பெருநாள் கொடுக்கின்ற ஒரு பகுதி. அதை விட முக்கியமான ஃபர்லு பெருநாளைக்கு புதுசா உடுக்கணும் என்பது ஃபர்ல் அல்ல. பெருநாள் உடுப்பு புதுசா வாங்கணும் என்பது ஃபர்ல் அல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய உடுப்பு வாங்கி உடுப்பாங்கன்னு அப்படி வந்து இல்ல, தனக்கண்டு விசேஷமான உடுப்புன்னு வச்சுப்பாங்க ரசூலுல்லாஹ். ஜும்மாவுக்கும் பெருநாளுக்கும் விசேஷமாக வெளியிலிருந்து கெஸ்ட் விருந்தாளிகள் வந்தா சந்திக்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பிரத்யேகம் கொடுப்பாங்க. ஆனால் பெருநாள் அன்றைக்கு நாங்கள் எல்லாரும் நன்னாள், சிறப்பான நாள் என்ற அடிப்படையில நாங்கள் எல்லாரும் அந்த புதிய உடுப்பு வாங்குறது மாஷா அல்லாஹ் சிறந்தது.
அதுல எந்த தடையும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஆனா அந்த பெருநாள் உடுப்ப புதுசாக உடுக்கிறன்றதை விட முக்கியமான இந்த நோன்பு அல்லாட்ட கபூலாக்கப்பட்டதுக்கு ஒரு அருமையான வழிமுறை ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கிறது. அதனால கடைசி நேரம் வரக்காட்டும் செருப்பு வாங்கணுமா, இன்னொரு ஷர்ட் வாங்கணுமா, வேற வேற உடுப்புகள் வாங்கணுமா, எல்லாத்தையும் செலவழிக்கிறது சல்லிக்குது. ஜக்காத்துல் ஃபித்ரத்தை கொடுக்கறது பஞ்சம். எனவே ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது கடமை, வாஜிபுன், கட்டாயம். ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும், கட்டாயம். கண்ணியமான சகோதரர்களே, ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது மௌத்தானவரை கொடுக்கணுமா என்று கேட்டால் மௌத்தானவங்களை கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த வயிற்றில் உள்ள பிள்ளைக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா இல்லையான்றது அதிகமான உலமாக்களோட கருத்து. கொடுக்க தேவையில்லை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வயிற்றில் உள்ள பிள்ளைக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்ததாக ஒரு செய்தி வந்து சஹீஹா. அதை வச்சு சில உலமாக்கள் கொடுக்கலாம் என்ற கருத்தை பேசுறாங்க. ஆனா பெரும்பான்மையான உலமாக்கள், அதாவது இருக்கிற உச்சிரோடு இருக்கிறவங்க, வெளியில இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கிறது. எனவே அந்த சிசுக்கு கொடுக்கிறது வாஜிப் இல்லை என்ற கருத்தை பேசிக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது எதை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எதை கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்கணும். ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தானியங்கள் பிரதான உணவாக பயன்படுத்தப்பட்ட பகுதிகளை தான் ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுத்துக்கிறாங்க. பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தானியங்களாக பயன்படுத்தப்பட்ட பகுதி கோதுமை, அதே மாதிரி பிரதான உணவாக அந்த பேரிச்சம்பழங்கள், பால் கட்டிகள், திராட்சை பழம், இந்த மாதிரியான பொருட்கள் தான் ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுத்தீங்க பிரதான. அதனாலதான் சாஉ என்ற அளவை சொல்லிங்க. ஜக்காத்துல் ஃபித்ராக ஒருத்தருக்கு சல்லி கொடுக்கலுமா? வேண்ட ஜக்காத்துல் ஃபித்ர் குடும்பத்துல சல்லியல் பார்த்தா 2000 ரூபாய் வருது சும்முதாரணத்துக்கு. அது 5000 ரூபாய் வருது. அந்த 5000 ரூபாயும் ஒரு ஏழைக்கு கொண்டு போய் கொடுத்தா அவர் பசந்தா சோக்காரம் வாங்குவாரு, வேற வேற ஐட்டங்களை வாங்குவார். அவர்கிட்ட பெருநாள் அன்றைக்கு தேவையானதை வாங்கிக் கொள்வாரு தானே, அவருக்கு பயனாகும் தானே, அவருக்கு சிறப்பாக பெருநாளை கொண்டாடிலும் தானே. அந்த சல்லியா கொடுத்து அவருக்கு தானே தெரியும் தேவையானது என்று சொல்லி ஜக்காத்துல் ஃபித்ர் சல்லியாக பெறக்கூடிய ஆளுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்கல. சல்லி கொடுக்கல. நாங்க பள்ளிவாசல்ல சல்லி சேர்க்கிற நேரத்துல நீங்க சல்லியை தாரன்றது வேற. என்ன அதை ஆர்கனைஸ் பண்றதுக்காக, உதாரணத்துக்கு நாங்க உதுகியாக்கு மாட்ட கொண்டுவார சில பேர் சல்லி சேர்க்கிறாங்க, 7 பேர் சேர்க்க சல்லி எடுத்து சல்லியை கொடுக்கறதில்ல. பள்ளிவாசல் நிர்வாகம் சல்லியை கொடுக்காது. சல்லி எடுத்து உதுகியாட மாட்டை வாங்கி அறுக்கிற மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ருடைய சல்லியை நாங்க வசூல் பண்ணி நாங்க சல்லியை கொடுக்கறோம், நாங்க தானியத்தை வாங்கி கொடுக்கிறோம் என்றால் ஐதான் முறை. அது அல்லாம சல்லி எடுத்து சல்லியை கொடுக்கிறது இயலாது. அப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல திர்ஹம், தீனார் எல்லாம் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னது சாமின் தம், பெரிச்சம்பழம், திராட்சை பழம், பால் கட்டி, கோதுமை, இது மாதிரியானத்தை அதுலயும் சொன்னாங்க. சாஅன் ஒரு சாகு கொடுக்கணும். இந்த சாகு என்ற என்ன தெரியுமா? சாகு என்று சொல்றது அரபுல சாதாரணமாக இந்த 2 கையாலையும் ஒரு அள்ளினால் அதுக்கு பேரு முத்து என்று சொல்றது. 2 கையாலையும் ஒரு அள்ளினால் அதுக்கு முத்து என்று சொல்றது. முத்து. இந்த 2 கையாலையும் அள்ளி 4 அள்ளி போட்டால் அப்ப 4 முத்து ஒரு சாகு என்று சொல்றது. 4 முத்து ஒரு சாகு. அப்ப 2 கையாலையும் ஒரு அள்ளினால் முத்து. முத்துட்ட 4 தான் ஒரு சாகு. அந்நலமாக தான் கணக்கு பார்க்கிற நேரத்துல ஒரு நடுத்தரமான ஆளுடைய கையால 2 கையாலையும் அள்ளி போட்டால் ஒரு 2.5 கிலோக்கு கிட்ட மாதிரி ஒரு கணக்கு வரும். தான் 2.5 கிலோ அடிச்சு நியாயம் நிறுத்தல பாக்குறோம். அப்படியும் இல்லாட்டி நாங்க அரிசி கொண்டு உண்மையிலே கையால் அள்ளி போட்டு அப்படியே கொண்டு பள்ளி கொடுக்கறது, அதுவும் மசாலா அந்த கைக்கு விளங்கும். 4 அள்ளி போட்ட ஒரு சாகு.
கண்ணியமான சகோதரர்களே, அப்ப இந்த சாய் கொடுக்கணும். அப்ப இந்த இதுல தானியம் பிரதானமான உணவுகள் வந்தீங்குது. இதுல இந்த ரசூலுள்ள காலத்துல மாமிசம் இருந்தீங்க, இறைச்சி இருந்தீங்க, இதெல்லாம் வரல ஹதீஸ்கள். உணவென்ற பகுதி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் அந்த சாய் என்ற பகுதி பயன்படுத்தப்பட்டது. அளவுல சாய் கொடுக்கப்படணும்னு சொல்லி, அதனால நாங்க அந்த பிரதான தானியங்களாக கொடுக்கப்படுறதுல கவனம் செலுத்தினால் மிகச் சிறந்தது. என்னால் ஹதீஸ்ல வந்திருக்கிற அடிப்படையில். அடுத்தது ஜகாத்துல் ஃபித்ர நாங்க எப்போது கொடுக்கணும்? ஜகாத்துல் ஃபித்ர எப்போது கொடுக்கணும் என்றா, அது ஆரம்ப நேரம் ஹதீஸ்ல வரல, ஆனா முடிவு நேரம் வந்தீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அத்தாஹா கப்ல ஸலா ஃபஹிய ஜகாத்து மக்பூலா. பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக கொடுக்கப்பட்டால் ஜகாத்துல் ஃபித்ர் ஜகாத்துல் ஃபித்ராக கபூல் ஆகும். பெருநாள் தொழுகை வரைக்கும் ஒருத்தர் கொடுக்கல, அப்படியே கேலஸா இருந்து தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால பேத்து கொடுக்கிறாருண்டா அது ஒரு சாதாரண சதக்கத்தும் மீன சதக்காத், சும்மா ஒரு சதக்கார நன்மை தான் கிடைக்கும். பாருங்க, அதை வீணன்னு சொல்லல, சதக்கார நன்மை கிடைக்கும். சதக்கார நன்மை கிடைக்கும் சும்மா சொல்றேன்டா, ஜகாத்துல் ஃபித்ருக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு இதே செய்தியைத்தான் சொன்னாங்க உதுஹியாட விஷயத்துல. தொழுகைக்கு பிறகுதான் உதுஹியா, அப்படி கொடுக்கப்பட்டால் தான் குர்பான் உதுஹியாவாக நன்மை கிடைக்கும். அப்படி இல்லாம தொழுகைக்கு முன்னதாக அதை அறுத்தால், பெருநாள் தொழுகைக்கு முந்திய சொப்பகோட அவர் லேசிக்கு ஆட்ட மாட்ட அறுத்து போட்டுட்டால் அது வெறும் குர்பான் நன்மை கிடைக்குமே தவிர உதுஹியா நன்மை கிடைக்கும். அப்ப உதுஹியானால் ஸ்பெஷல் நன்மை அடைகிறது. சும்மா சதக்கானால் அதுக்கு நன்மை வேறு, ஜகாத்துல் ஃபித்ர்னால் அதுக்கு பெரிய நன்மை உண்டு எல்லாம் வச்சுக்கிறான். அதான் அர்த்தம். அதனாலதான் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஜகாத்தில் ஃபித்ரி அன் துஅத்தா قبل خروج الناس الى الصلاه. தொழுகைக்கு மனிதர்கள் போறதுக்கு முன்னால ஜகாத்துல் ஃபித்ர கொடுத்துடுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள். அதனால ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு மகன் ஒருத்தர் இமாம் நாஃபி என்று சொல்லி அவர் சொல்றாரு, வகான இப்னு உமர் யுஅத்தீஹா, ஜகாத்துல் ஃபித்ர இப்னு உமர் ரலியல்லாஹு கொடுப்பாங்களாம். கப்ல தாலிக பில் யௌமி அவில் யௌமைனி, ஒரு நாள் அல்லது ஒரு நாளைக்கு முந்தி, 2 நாளைக்கு முந்தியே ஜகாத்துல் ஃபித்ர ஒப்படைச்சிருவாங்க. அந்த காலத்துல தனித்தனியாக ஜகாத்துல் ஃபித்ர் கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க, அது கூட்டாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு விளங்கு. எப்படின்னு கேட்டா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் புகாரில வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜகாத்துல் ஃபித்ருடைய பொருட்களுக்கு என்ன பொறுப்பாக ரசூலுல்லாஹ் நியமிச்சாங்க. அந்த பொறுப்பாக நியமிக்கிற நேரத்துல நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு கள்ளன் வருகிறார், திருடன். இந்த திருடன் வந்து அதை களவெடுக்க கொள்ள நான் அவனை பிடிச்சிட்டேன். அவன் அதுக்கு பின்னால என்ன விட்டுடுங்க 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 சொல்லி அவன் சொல்ல நான் அவன்கிட்ட விட்டுட்டேன். அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த மனுஷன் அதே மாதிரி கள்ளன் வந்து குடிபடுறான். நான் உன்ன நம்பிட்ட கொடுக்க போறேன், விடமாட்டேன், இல்ல என்ன நான் வரமாட்டேன், விடுங்க விடுங்க விட்டுட்டான். 3வது நாள் கள்ளன் வந்து மாட்டிப்பட்ட உடனே நான் இன்னைக்கு கொடுத்தே ஆகுவேன். அவன் சொல்றான், நான் திருப்பி வராம இருக்கணுமாக இருந்தா என்ன விட்டுடுங்க, நான் வராம இருக்கணும், நீங்க ஆயத்துல் குர்சி ஓதுங்கோ, நான் வரமாட்டேன். ஆச்சரியமா இருக்குது. ஆளை விட்டு நான் பெய்துட்டான். நடந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க. அந்த டைம்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதகக வஹுவ கதூபுன், அவன் சொன்னது உண்மை, ஆனால் அவன் பொய்யன் என்றாங்க. லாக்க ஷைத்தானும் ஷைத்தானும் நினைக்கிறான். ஷைத்தான்களுக்கு மனித வடிவத்தில் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்துறாங்க. ஏன்னா அந்த ஹதீஸ்ல நாங்க படிக்கிற பாடம் என்னன்னா, ஜகாத்துல் ஃபித்ருக்கு பொறுப்பாக என்ன, அந்த பொருட்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு என்ன பொறுப்பா ரசூலுல்லாஹ் நியமிச்சாங்க. என்ன விளங்குறா, ரசூலுல்லாஹ் அந்த பைத்துல் மாலை கொண்டு ஒப்படைப்பாங்க, அங்கிருந்து விநியோகிக்கப்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு விளங்குது.
ஹதீஸ பார்க்க கொள்ள. கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில ஜக்காத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், யாருக்காக கொடுக்கணும், எவரு கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்போது கொடுக்கணும், இது முக்கியமான பகுதியை நாங்க பார்த்தோம். எனவே யாருக்கு கொடுக்கணும் என்றால் பரம ஏழைகளாக இருக்கிற கஷ்டவாளிகளுக்கு கொடுக்கணும். சில நேரத்தில் இப்படி ஒரு கேள்வி வர, இப்ப நடுத்தரமான குடும்பங்கள்ல அல்லது வசதியான குடும்பத்தில் ஒரு ஏழை, வசதியான குடும்பத்துல இருக்கிற ஒரு ஏழை நோம்பண்டி வந்தா வசதியான மாமா, மச்சான், நானா, தம்பி என்று எல்லாரும் அந்த ஏழை வீட்டுக்கு அரிசி கொண்டு கொடுப்பாங்க. வீட்டுல பார்த்தா 50 கிலோ அரிசி, 10 கிலோட பக்கெட் நிறைஞ்சி 2 மாசத்துக்கு தின்றதுக்கு. அதனால சில பிரதேசங்கள்ல கடைக்காரர் சொல்ற அரிசி வியாபாரம் குறைச்சல், நம்மளால லொட்டாவை எடுத்துட்டு போயிருவாங்க. சின்ன 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 ஆட்கள் வந்து இந்த சின்ன சின்ன சில்லறை கடைகள்ல அரிசி போறது குறைச்சல்னா, இந்த சின்ன கிராமங்கள்ல அரிசிகளை மக்கள் கொடுக்கறதுனால அப்படியே வச்சுக்கொள்வாங்க. சில கேள்விகள் சில பேர் கேட்பார்கள், வெளியிலிருந்து எங்களுக்கு தேவையான போதுமான அளவுக்கு அரிசி வந்து இருக்குது, வந்த அரிசி எனக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கலுமா என்று கேட்டால், உங்களுக்கு வந்த அரிசி உங்களுக்கு சொந்தமாகிட்டது, பெருநாள் தினத்துக்கு உங்களுக்கு தன்னிறைவான நிலையில நீங்க இருக்கிறீங்க என்றால், ஜக்காத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமை என்றால், பெருநாள் அன்றைக்கு அவருடைய செலவு போக, அன்றைய நாளுக்குரிய செலவு போக மேலதிகமான வசதி இருக்குமாக இருந்தால் அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை. பொதுவான ஜக்காத்துக்கு நிசாப் இருக்கிற மாதிரி இது எப்படி பாக்குறேன்னா, பெருநாள் அன்றைக்கு அவருடைய செலவு போக, அடிப்படை செலவு போக மேலதிகமாக வசதி இருக்கிறால் அதை வச்சுத்தான் தீர்மானிக்கணும் ஜக்காத்து கொடுக்கணும். வாப்பக்கும் உம்மக்கும் மட்டும் கொடுக்கறதுக்கு இருந்தேன்னா வாப்ப பெஸ்ட் கவனத்தை கொடுக்கணும், அண்ணன் உம்மடத்தை கொடுக்கணும், அதுக்கு பின்னால மற்ற இடத்தை கொடுக்குறது. வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்க, 2 பேரை கொடுக்கறது வசதி இருக்குது, 2 பேரை கொடுக்கணும். இல்ல கொடுக்கறா எல்லாருக்கும் தான் கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்கப்படாது, அப்படி இல்லை. முதலாவது தனக்காக கொடுக்கணும். அந்த வகையில ஜக்காத்துல் ஃபித்ர் எடுக்க தகுதி வாய்ந்தவங்க பொதுவான ஏழைகள், ஃபக்கீர்கள். அந்த வகையில அந்த நிர்வாகம் பார்த்து தேடி கஷ்டவாளிகளை பார்த்து கொடுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, சில பிரதேசங்கள்ல ஜக்காத்துகள் வராம இருக்கிற டைம்ல அன்றைக்கு பெருநாளைக்கு ஆக்கிரத்து கொண்டும் இல்லாத நிலைமையில இந்த சல்லி, அந்த ஜக்காத்தை, அந்த அரசு எதிர்பார்த்து பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, ஏன்னா அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற அந்த தானியத்தை நாங்க கணக்கு பார்த்துட்டு அதை கொடுக்க கொள்ள எடிஷனலாக வேற சதக்காக்களாக சேர்த்து, அதுல இணைச்சி கொடுக்கறதுனால அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கல. ஏன்னா ஜக்காத்துல் ஃபித்ர் இது 100% ஜக்காத்துல் ஃபித்ர், அதோட சேர்த்து ஜக்காத்துல் ஃபித்ர் சல்லியால் அல்ல, வேற சதக்காவாக ஒரு கிழங்கு, பருப்புகள், பப்படத்தை போட்டு அதுல ஒரு கோழி ஒன்று வச்சு, அது எடிஷனல், ஜக்காத்துல் ஃபித்ர் சல்லி அல்ல. அப்படி கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஏழை கொடுக்கிறேன், நான் அரிசி கொடுக்கிறேன், மசாலா இதே வச்சுக்க முடியும். அது அடிஷனல், மேலதிகமானது தாராளமா கொடுக்கலாம். ஜக்காத்துல் ஃபித்ர் சல்லியை சேர்த்து கோழியை வாங்கல. ஏன்னா அத மாதிரி நடைமுறைப்படுத்தின அந்த சாயு என்ற அளவு, அந்த முறைகள் எல்லாம் ஹதீஸ்ல வந்து இருக்கிறதுனால அது சிரமமா போயிட்டு. அதனால கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு தெளிவான நிலையில இருக்கிற மிச்சம் மனசுக்கும் எங்களுடைய ஈமானுக்கும் துப்புரவானது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில நாங்க வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருந்தால், ரசூலுல்லாஹ் காலத்துல அடிமைகள் இருந்தாங்க, அந்த அடிமைகள் இருக்கிறதுனால அந்த அடிமைகளுக்கும் அடிமைகளுக்கும் கொடுக்கணும் என்று வந்ததுனால வீட்டுல யார் சரி வேலைக்காரர் இருந்தால் அவங்களுக்காகவும் நாங்க பொறுப்பா இருந்து ஜக்காத்துல் கொடுத்துட்டு அந்த ஹதீஸை வச்சு. எனவே ஜக்காத்துல் ஃபித்ரை பத்தி மாஷா அல்லாஹ் சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். ஜக்காத்துல் ஃபித்ர் என்றத நான் திருப்பி சொல்கிறேன், ஃபர்துன், அது கட்டாயம். அந்த கட்டாயமான கடமையை நிறைவேற்றத்தில் முஸ்லிம் சமூகம் கவனம் செலுத்த வேண்டும். ஜக்காத்துல் ஃபித்ர் விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அது ஃபர்ல் என்றது.
பெருநாளை தாராளமாக செலவழிச்சு செலவழிச்சு பெருநாள் வாங்குற எல்லாரும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். எனவே மாஷா அல்லாஹ் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாம எல்லாரும் பெருநாளுக்கு நிறைய வாங்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அதே மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்க என்ன செய்யணும், நாங்க ஒப்படைக்கணும். இந்த விஷயத்துல நாங்க கவனம் செலுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஜக்காத்துல் ஃபித்ரை சரியாக நிறைவேற்றி அதனால் கிடைக்கிற ஆகப்பெரிய நலவு நாம் பிடித்த நோன்புல அனாவசியமாக பேசப்பட்டிருக்கும், பார்வையால தப்பு நடந்திருக்கும், நம்மளாம் மதிக்காம சில பொடுபோக்கில் ஈடுபட்டிருப்போம் சில நேரத்துல. அதே மாதிரி பாவமான காரியங்கள் எங்களால் நிகழ்ந்து போன்களை பார்த்து என்னமாலும் நடந்திருக்கும். அப்ப இந்த நோன்பு டேமேஜ் ஆக இருக்கிற நேரத்துல இந்த டேமேஜான அந்த பகுதியை கிளியர் பண்றதுக்கு தான் அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் கருணையுள்ள அல்லாஹ் ஜக்காத்துல் ஃபித்ருக்கு அப்ப நாங்க எவ்வளவு கவனம் செலுத்தி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு சப்போர்ட் பண்றேன், எங்களுக்கு தூய்மையாக்குறதுக்கு ஒரு வழியை சொல்லி தந்தீங்கிற மாஷா அல்லாஹ். கட்டாயம் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்குறேன். அப்ப எங்கட புள்ளையோட நோன்பு கபூலாக்கப்படணும், என் உம்மட நோன்பு கபூலாக்கப்படணும், என் கொஞ்சாவித நோன்பு கபூலாக்கப்படும், என் அப்பாவி அப்பா உம்மட எல்லாரும். எனவே அந்த வகையில நாங்க ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கிறேன். அதே போல கண்ணியமான சகோதரர்களை இன்னொரு வகை இருக்குது, அல் ஃபித்யா என்று சொல்லி. நோன்பு பிடிக்காத ஆட்கள், நோன்பு பிடிக்காதவங்க என்று வருகிற நேரத்துல ஒரு நிரந்தர நோயாளி இருக்குது, தற்காலிகமான நோயாளி இருக்குது. தற்காலிகமான நோயாளி நோன்பு காலத்துல சோம்பில்ல மறந்து போக வைக்கிறது, அதுக்கு பின்னால் அவருடைய நோய் குணமாகும், அது ரிக்கவர் ஆகி எல்லாம் வந்துடுவார். சில நாள் நோம்ப நோயாளி அதுக்கு பின்னால் சோமாகும். இது மாதிரி உங்களை யாராவது நோயாளியாக இருந்தால் அது பயணியாக இருந்தால், இந்த பயணியாக இருக்கிறவர் எல்லாருமே நோன்பை விட்டுத்தான் ஆகணும் இல்லை. சஹாபாக்கள் சொல்றாங்க, நபியோட இருந்த சபையில எங்களை நோன்பு பிடிச்சவங்களும் இருந்தாங்க, நோன்பு பிடிக்காதவங்களும் இருந்தாங்க. நோன்பு விட்டவங்க சில பேர் சொல்லி நோன்பு பிடிச்சாங்க, ரசூல் ஒன்றும் சொல்லல. இது ஒரு ஹதீஸ். ஆனால் மக்காவை வெற்றி கொள்றதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற நேரத்துல நல்லா தெரியும் பயணம் போறண்டி, ஆனா சஹர் செஞ்சாங்க எல்லாரும். நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் இது. எல்லாரும் 10,000 பேர் கொண்ட சஹாபாக்கள் கஅபத்துல்லாஹ் கைப்பற்றதுக்கு மக்கா வெற்றிக்காக போறாங்க. போற நேரத்துல எல்லாருமே நல்லா தெரியும் இன்னைக்கு காலையில போற பயணம் முடிவாக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் அல்லாஹ் நபி சஹாபாக்கள் எல்லாரும் சஹர் செஞ்சுட்டு நோம்பாளியாகத்தான் வெளியிறங்கினாங்க. அவன் பயணத்துல நோம்பு பிடிச்சான். இந்த பயணத்துல நோம்பாளியாக வெளியேறி பேய்த்து கொண்டு போக்கல கொஞ்சம் தூரம் போகல கடினமான வருத்தம், கடுமையான வருத்தம். அந்த உஷ்ணத்துல வருத்தப்படுகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி ஒரு குவளைக்கு கொண்டு வர சொல்லி ஒட்டகத்துக்கு மேலே ஏறி தண்ணியை குடிச்சு நோம்பு விட்டு காட்டினாங்க. அந்த வருத்தத்துல நோம்பு விட்டாங்க. சில பேர் சொன்னாங்க, நாங்க என்ன நோம்பு விடுறதில்ல, அப்படியே இருக்கணும். அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு இந்த டைம்ல நோம்பு விடல அவர் நபிக்கு மாறு செஞ்சிட்டாரு என்னாங்க. இதுல என்ன விளக்கலாம்? கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பயணிக்கு கடினமான வருத்தம் என்று வருகிற நேரத்தில் அந்த வருத்தத்தை தாங்கிக் கொண்டு அப்படி போறன்றது வரவேற்கத்தக்கதல்ல. இல்லாட நபி நோம்பாளியாக போனாங்க, வருத்தம் கடுமையாக இருக்குது, அப்ப அவருக்கு நோன்பு விடலாம். அந்த சலுகை அடிப்படையில் அந்த கட்டத்தில் நோம்பு பிடிப்படாது. இல்ல சாதாரணமாக ஏசி பஸ்ல கொழும்பு பேத்துட்டு வரோம், பயணம்தான், ஆனா என்னால தாங்கிக் கொள்ளலாம். அதுக்கும் ரசூல்லா அனுமதி கொடுத்தீங்களா? சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க பயணத்தில் ரசூல்லாவோட நோன்பு பிடிச்சிருந்தோம். சில பேர் நோன்பு விட்டாங்க. நோன்பு பிடிச்சவங்களுக்கு தடுக்கல் ரசூல்லா. ஏன்னா அந்த கஷ்டம் இல்லாத சூழல் வரும்போது அவருக்கு தீர்மானிக்கலாம். இன்னும் சில நோயாளி இருக்குது, நிரந்தர நோயாளி. இந்த நிரந்தர நோயாளிகளாக இருக்கிற வாப்பமாறு, வீட்டில் இருக்கிற உம்மமாறு, அல்லது நிரந்தர நோயாளியாக இருக்கிற நோன்பு கடமை என்ற நிலையில் இருக்கிற நோயாளிகள், இவங்க தீராத நோயாளி. இவங்களோட ஒவ்வொரு நோன்புக்கும் இவங்க ஜக்காத்துல் ஃபித்ர் வேற கொடுக்கணும். சில பேருக்கு வித்தியாசமாக இவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா? ஜக்காத்துல் ஃபித்ர்ன்றது பொது சட்டம். அவருக்கு
நோன்பு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்காகவும் கொடுக்கணும். ஆனால் இந்த நோன்பு பிடிக்காம இருந்த தீராத நோயாளிகளாக இருக்கிற அவங்களுக்கு ஒவ்வொரு நோன்புக்கும் பாரமாக ஒரு முத்து உணவு கொடுக்கணும். ஒரு முத்தண்ட கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு கிட்ட வாங்குற தானியத்தால கொடுத்துட்டு. எனவே அதை நாங்க கட்டாயம் பிள்ளைகள் உம்மா அப்பா இருந்த நோன்பு பிடிக்காமிக்கிறவங்களுக்காக அது வேற ஃபித்யா கொடுக்கணும். இன்னொரு பகுதி இருக்குது, பிள்ளைகளை பெற்ற தாய்மாரு, அதே மாதிரி அதாவது பிரெக்னட்டான தாய்மார்கள், இந்த மாதிரியான மக்களுடைய விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இருந்தாலும் அதிகமான உலமாக்களுடைய கருத்து இவங்க நோன்ப விட்டதுக்கு அவங்க நோன்ப கலா செய்யறது மிகச்சிறந்தது. இல்ல அவங்களுக்கு கலா செய்யும் மேலாத நிலை இருக்குது, தொடர்ச்சியாக உடம்புல வீக் ஆயிரு, பாலூற்ற தாய்மாரு நோன்பு கலாச்சாரத்தை ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டால் அவங்க ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரே லைக்கு உணவு அளிக்கிறது. அதே மாதிரி நோன்பு காலத்துல இதுல கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால நான் அதிகமான உலமாக்களோட கருத்தை நான் சொன்னேன். கண்ணியமான சொல்ல இது பேணுதலான சைடு நான் சொல்றேன். இன்னொரு பகுதி இருக்குது, ரமலான்ல பகல் காலத்துல தன்னை மனைவியோட இல்லறத்துல ஈடுபடுறது சுத்தமான ஹராம். பகல் காலத்துல பகல்ல இரவேல வந்தால் உஹைல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபஸு இலா நிசாயிக்கும் ஹுன்ன லிபாஸு லக்கும் வ அன்தும் லிபாஸு லஹுன். ரமலான் ஆரம்ப காலத்துல ராவுக்கும் தடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பின்னால் ஆயத்திறக்கி உஹைல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபஸு, உன மனைவிமாரோட இல்லறத்துல ஈடுபடலாம், அல்லாஹ் ஹலால் ஆக்கிக்கிறான். இப்ப சூரத்துல் பக்ரால வரும். அப்ப பகல் காலத்துல ஹராம். ஹராம் மட்டுமல்ல, நோம்பு முறிஞ்சிடும், சும்மா முடியாது, அதை கலா செய்யணும் என்பது, அது தனிய விட்ட நோம்ப கலா செய்யணும் என்றது தனி உண்டு. ஆனால் அதுக்கு குற்ற பரிகாரம் என்றதுல சில கடினமானது. நபிகளாருடைய காலத்துல ஒரு மனிதர் வார அலத்து யார சூழல், நாசமாகிட்ட யார சூழல், நாசமாகி போய்விட்ட யார சூழல், நீங்க என்ன நாசமாயிட்டீங்க, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? ரமதான், ரமலான் பகல் காலத்துல நான் என் மனைவியோட ஒன்று சேர்ந்துட்ட யார சொல்ல. ஒரு ஏழை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க இந்த குற்றத்திலிருந்து பரிகாரம் பெறுவதற்கு நீங்க 3 வேலை செய்யணும். ஒன்று, உங்களுக்கு ஒரு அடிமை உரிமையிடுவதற்கு சக்தி இருந்தா அடிமை உரிமையிடு. அவர் சொன்னார், எனக்கு அதுக்கு சக்தி இல்லை யார சொல்லலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்போது 60 ஏழைகளுக்கு உணவு அளிக்கணும். நீங்க 60 ஏழைகளுக்கு ஒரு நோன்பு விட்டத்துக்கு 60 ஏழைகளுக்கு உணவு. அப்ப அவர் சொன்னார், எனக்கு சக்தி இல்லை யார சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நீங்க தொடர்ச்சியாக 60 நாட்கள் நோன்பு பிடிக்கணும். 60 நாட்கள் நோன்பு பிடிக்கணும். ரமலான்ல இந்த மிஸ்டேக் பண்ணினால் இதுக்கு குற்ற பரிகாரம் ஷஹ்ரைனி முத்ததாபியன், 2 மாதம் கண்டினியூவாக, முத்ததாபியன்னா கண்டினியூவாக நோன்பு பிடிக்கணும். கண்ணியமான சகோதரர்களை, அந்த வகையில இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். இது பொதுவான கருத்துக்களாக இருக்கின்ற பெரும்பான்மையான உலமாக்களோட கருத்துக்கள் அடிப்படையாக வச்சுத்தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு முன் வச்சேன். அல்லாஹு தஆலா ஜகாத்துல் ஃபித்ருடைய விஷயத்துல தெளிவாக இருந்து அதை சரியாக நடைமுறைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் வாய்ப்பு ஏற்படுத்துவானாக. என்னோட பிடிச்ச நோன்பு அல்லாஹு தஆலா சிறப்பாக கபூல் ஆக்குவானாக. ஆகிர் தவானா அனில்